ஆடியோ லான்ச் எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். அவங்களுக்கு தப்பா நினைக்க வேணாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் மதம் ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு. உனக்கு உண்மத்தம் பண்றதே வேலையா உனக்கு? அப்ப திரிசா வச்சு நீ கேள்வி கேட்டது நீ தான். இப்போ வந்து இந்த அலையன்ஸில் இருக்காங்க. இது அரசியல். நீ ஒன்னே அந்த இவர் மாதிரி பேசக்கூடாது. ஒரு 3 எழுத்து தலைவர் ஒருத்தர் ஒன்று 2 வரியில் இன்பிட்வீனில் படிச்சுட்டு அதெல்லாம் வேணாம். ஒரு பேர் இறந்ததுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேசிக்காங்க. அதுக்கு அவர் அதுக்கு கருத்து சாரி பார்த்தேன். படம் அசத்தல் இல்லை, அந்த எழுத்துக்குள்ளேயே போகல. நான் படம் வந்து அந்த நோக்கமும் சரி. இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், திராவிட கழகங்களின் அன்னாலைய போராட்டம், அந்த அப்படியே நெருப்புக்கு பலி கொடுத்தாங்க. 100-200 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இப்போ வந்து அதை காங்கிரஸ் அது இதுன்னு சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலம் வரலாறு. சுதந்திரம் வந்து வாங்கையில் எல்லாம் ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது, தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் பிரிஞ்சு போனவுடனே அந்த இந்திய திணிக்கையில் தான் கிளர்ந்து எழுதுகிறாங்க. அந்த இதில் அவ்வளவு காட்டப்படாட்டியும் ஒரு 10 விழுக்காடு தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கே சென்சார் ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணியிருக்கு. ஆனால் முழுமையாக 5-6 தடவை நான் அழுதேன் அந்த படத்தில். அந்த நேற்று நான் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு சினிமா. அந்த பல பேர் வெளியே வரையில் எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது. அது ஒரு சரித்திரம், அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம். ஹேட்ஸ் ஆஃப் எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லணும். சுதா கோங்கரா ரொம்ப அசத்தலாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. நல்ல வேலை. அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்க அந்த பையன். அப்படியே அந்த காலகட்ட இளைஞனை காட்டுது. சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால். அந்த போராட்டங்களில் ஒரு 5% தான் சிவகார்த்திகேயன் பங்காக இருக்குது. ஆனால் அவர் பங்கை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா அண்ணாவா அதான் மோகன் ரவி, ஜெயம் ரவி. அது புனையப்பட்ட கதாபாத்திரமாக தான் அங்கே காணறிய. நான் சரித்திரம் படித்தனால அந்த காலத்தில் ஏன்னா ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொன்று பயங்கரமான வில்லத்தனம் நடந்து அவ்வளோ உயிர் பலியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு 100கணக்காக இறந்துருக்காங்க. அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சுதா கோங்கராவுக்கும் வணக்கங்கள். அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம். எங்க அது வேறங்க, காலகட்டம் மாறுதில்லைங்க. அதுலேயே படத்தில் ஹிந்தி, அதாவது ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே எதிரிகள் கிடையாது. அப்போ பேசப்பட்ட வசனங்கள்லாம் பல அறிஞர் அண்ணா இது வேஷம் பார்க்க முடியாது. சரியான கேள்வி கேட்டீங்க. ஹிந்தி 1000 தான் இருந்தாலும் என் தமிழ் தாய் அன்னை தமிழன்னை என் தாய் வந்து தமிழன்னை. இந்தி எனக்கு சித்தியான்னு கேட்டாங்க. சித்தியா இல்லை வேறு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதனால் இப்போது என்றைக்குமே அதுதான். ஜவஹர்லால் இறந்ததுக்கப்புறம் 64 மிகப்பெரிய மறுபடியும் அந்த ஜவஹர்லால் இறந்துட்டாருன்னு போட்டு மறுபடியும் அது கிளப்பி விட்டாங்க ஆள்றவங்க. அதில் தான் அதிகமான உயிர் பலியானது. அது தொடரணும். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே. இப்போ காலையில் என்ன சொல்லியிருக்காரு நேற்று, மகாராஷ்டிராவில் சிஎம்ஏ வந்தால் தொடப்பக்கட்டையில் அடிப்பேன் அப்படின்னார். பார்த்தீங்களா? ஹெட்டிங்கில் போட்டிங்கள்ல. இத்தனைக்கும் மகாராஷ்டிரா ஹிந்தி 99 விழுக்காடு பேசப்படுற இடம். பட் அவன் மராத்வாடா மராட்டி. आमच्या भाषा मुंबई मराठी है, हिंदी नहीं मनात. அதே மாதிரி பஞ்சாபி. இது பல குடிகளின் யூனியன் சங்கமம் தான் இந்தியா. அந்த இவர் மாதிரி பேசக்கூடாது. ஒரு 3 எழுத்து தலைவர் ஒருத்தர் ஒன்று 2 வரியில் இன்பிட்வீனில் படிச்சுட்டு அதெல்லாம் வேணாம். தமிழ்நாடுன்னு வந்தால் தாய் மொழி தமிழ் தான். நிறைய அதில் அரசியல் இப்போ பூந்துருச்சு. இந்தி தெரியாதவர்கள்லாம் பதவியில் இருக்காங்க. இது அரசியல் ரீதியாக தீர்வு காணப்படும். அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியாது. இப்போ சென்சார் போர்டுங்கிறது இருக்குது. சில நேரத்தில் போராடணும். சென்சார் போர்டுன்னா அப்படி தான். 50 லட்சம் வாங்கினதா விசாலெல்லாம் குற்றம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. 2 கோடி 1 கோடி இப்படிலாம் பாம்பேலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டெல்லாம் அந்த டயத்தை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளே அப்படி இருக்கையில் அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காமல் இல்லாமல் இருப்பாங்க.
இது எல்லாம் நடக்கிறது தான். இது எல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா அப்படின்ற மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. ரிலீஸ் ஆகாத தமிழ் திரையுலகமே வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் விஜய் வந்து எந்த ஒரு அறிக்கை இது வரைக்கும் விடல. அது என்கிட்ட கேட்குறியப்பா, என்கிட்ட போய் கேட்குறீங்களே. விஜய் சண்டை முட்டியோட இதெல்லாம் வேணாம், அவருக்கு சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. அதான் சொல்லிட்டேன்ல, அது ஒரே கல்லில் 5 மாங்காய் இருக்குது அதில். அதனால் அது திடீர்னு அது ஒரு அதிர்ச்சி தான். ரசிகனா மக்கள் வந்து என்னடா வரலையே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது ஒரு சினிமா திரைப்படம், கடந்து போக வேண்டியது தான். அடுத்து வரும் வெள்ளம். சிபிஐ இன்னைக்கு வந்து 41 பேர் இறந்ததுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜு பேசியிருக்காங்க. அதுக்கு உங்க கருத்து? சாரி, இது இனிய பொங்கல் விழா, இனிய பொங்கல் விழா. சிறந்த நன்றி, வணக்கம். இவரை பார், இப்போ விடிய விடிய பார்க்காம பேசுவேண்ணா. சீதகிராம சித்தப்பான கதையாக வந்து இன்னொரு வரைக்கும் என்ன பேசுகிறேன் தம்பி? திமுகன்னு இல்லைப்பா, அப்போ இருந்த எதிர்கட்சின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான், திராவிடர் கழகம்தான். அப்போ வந்து எத்தனை உயிர் பலிகள், எவ்வளவு சேதாரங்கள், எவ்வளவு அந்த வரலாறு இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த இளைஞர்களில் நீ ஒருத்தனாக இருக்க. தமிழ் குடிகள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. தாளமுத்து நடராஜனாக இருக்கட்டும், இங்கே பொள்ளாச்சியில், அதெல்லாம் பேர் ஒருத்தராக 2 பேரா தான் உடம்புல நெருப்பை வச்சு கொளுத்திக்கிட்டு இந்தி ஒலிகன்னு கிளம்பி ஏன்னா திணிக்கப்பட்டது. எல்லா இதுலேயுமே ஹிந்தியில் கொண்டாந்து இங்கே போனது படித்தா தான் வேலைன்னா திருப்பிக்கிட்டு அடிக்க மாட்டோம், என்றைக்குமே எதிர்ப்போம். அதில் கட்சியெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் தீ குளிச்சு இந்திக்கு இறந்தாங்க. அவங்களோட வாரிசோ அவங்க சொந்தக்காரங்களோ யாரோ எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியாவோ இல்லையே. நான் ஆட்சியில் இல்லை, பெரியார் பேரனா என்ன உட்கார வச்சாங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சுருவேன், தேடி கண்டுபிடிச்சி உட்கார வச்சுருவேன், கொண்டாடுவேன். அது அவர்கள் தான் நாட்டை ஆளணும். சொல்ல போனால். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க கேட்க ரொம்ப பழமையான முதல் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகைன்னா பொங்கலாக தான் இருக்கணும், இருந்தே ஆகணும். பொங்கலாக தான் இருந்து வந்திருக்கு. 1000 2000 வருடங்கள் முன்பிருந்தே உழவர் திருமகனின் குடியான பெருங்குடி மக்களின் புது பானையில் பொங்க வச்சு கொண்டாடி, அந்த காலத்தில் இனிப்பு பொங்கல்லாம் சர்க்கரை கண்டுபிடிக்கப்படாமல் இதில் பனை மரம், தென்னை மரம், அந்த வெள்ளைக்கட்டிகள் இனிப்பு பொங்கலில் நான் படித்த புத்தகத்தில் அந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியமான பொங்கலாக செஞ்சு சீச்சிட்டு அதை உள்ளே போட்டு கிண்டி ரொம்ப அசத்தலான பொங்கல் கொண்டாடி வந்திருக்காங்க.